Assalamualaikum, salam கேக்குதா? وعليكم السلام. ஓ சார். உங்களோட வந்து பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. أنعمت عليهم ولا أنتم عابدون ما أعبد சவுண்ட் கொஞ்சம் பேசிட்டு ولا يحض ரெண்டாவது இப்போ சவுண்ட் கொஞ்சம் பேசிட்டு ولا أنتم عابدون ما أعبد ம் ولا يحض على طعام المسكين في عماد ممددة. ஸ்கீன்ங்கிறதும் ஃபீ أستاذ ரெண்டு ரெண்டும் தலைகளா வருது. மிஸ்கேன் என்று நிப்பாடு படிச்சு ஃபீ என்று மிச்சம் கூட நடுப்படுது. ரெண்டும் தலைகளா மாறி போயிட்டு சரியா வருது. أستاذ بوني في عماد ممددة. மூணாவது எப்படி வரும்? மூணாவது பேர் القارعة منادى. ولا يحض على طعام المسكين. ஸ்கீன் எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாடணும்? அதுக்கான ரீசன் என்ன? ரெண்டு காரணத்தையும் சொல்லணும். ஸ்கீன்ல அந்த காஃப் எவ்வளவு நீட்டணும், எத்தனை அளவு இல்லை எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும், அதுக்கான காரணம் என்ன? عفوا أستاذ. 3 செகண்ட். இல்லைங்களே உனக்கு விட விளங்குது இல்லை, சவுண்ட் சவுண்ட் கேட்குது இல்லை. 3 செகண்ட். 3 செகண்ட். ஏன் 3 செகண்டா? இப்போ நீங்க ஓதுனி 3 செகண்ட் ஓதுனீங்க, பெரிய விலையே. நீங்க தான் عفوا ஓதுனீங்க. أستاذ. ஏறாதே. அந்த பிரச்சனை நிறைய இடங்கள்ல உங்களை குழப்பத்துல ஏற்படுத்தும். ஓதல சிக்கலுக்கு உட்படுத்தும், உங்களோட குழப்பத்தை கொண்டு வரும். அப்பதான் நிப்பாடி கேள்வி கேட்டேன். ம் என்ன செய்யறது? படிக்கல அவசியம் இதை عفوا. படிச்சோமா இல்லையா? என்ன தலைப்புல படிச்சோம்? இதுக்கு தலைப்பு உண்டி. لا நிப்பாட்டு. ம் நிப்பாட்டு லாஸ்ட்டுக்கு நிப்பாட்டுறது. இல்ல, பாத்தீங்களா? லாஸ்ட்ல நிப்பாட்டுற மெத்தட படிச்ச தலைப்பு வேற. அது 3 மெத்தட் இருக்குது. பெஸ்ட் மெத்தடுக்கு பத்தாஹ் மெத்து, பத்தாகத்தை அழிப்பாருது, ரெண்டாவது தாவல் மறுபூத்தா வாருது, அதானே அது வேற. இதுக்கு ஒரு விஷயம் என்ன? இதுல விஷயம் முக்கியமா பாக்குறது என்ன? இப்ப ஆபிதூன்ல நிப்பாட்டினீங்களே, அது என்ன விஷயம்? அதுல எத்தனை அளவு நீட்டு நிப்பாட்டுறது, என்ன என்ன எப்படி அது என்ன செய்யுது? நீங்க நிப்பாட்டினீங்க. அது வந்து நீ மூச்செடுக்க கஷ்டமா எஸ், மூச்செடுக்க ஓகே, கஷ்டம்ண்டா நிப்பாட்டலாம். முறை சேர்த்து. மூச்செடுக்க கஷ்டம்ங்கிறதால நிப்பாட்டலாம், அது நாங்களும் உடன்படுறோம், பிரச்சனையே இல்லை, சரி. அது நிப்பாட்டுறதுல நீ கேள்வி கேட்டது ஆபிதூன்ல நிப்பாட்டினீங்க, அது சரி. நீட்டுறது தொடர்பான கேள்வி.
வாவும் யாவும் அலிஃபும் வந்தா அதான் உஸ்தாத். ஞாபகம் இல்ல உஸ்தாத். நீ சொன்ன சரி. வாவும் அலிஃப் ஆவும் அலிஃபும் யாவும் என்ன மூணு மேல அது மத்தினுடைய எழுத்துக்கள். ஒரு செகண்ட் நீட்டும். ஒரு செகண்ட் எட்டணும் அப்படியா? ஒரு செகண்ட் எங்க பேலே ம், ம். நான் எப்படி இருக்கிறேனே. வலா துஆ. இதுவும் இந்த ஆபிதூன் மிஸ்கீன் ரெண்டு மூண்டா இல்ல உஸ்தாத். என்ன வித்தியாசம்? ம். அது வித்தியாசத்தை வந்து மட்டும். அலிஃப் இப்ப தாம்ட கொள்ள அது அலிஃப் வந்து சேர்ந்து வந்திருக்கிறதானே அது ம். ஹரக்கத். இது வந்து அடுத்து நீட்டுறது அளவுகள் தான் பிரச்சனை. விலங்கல்ல மறந்துட்டு விடுங்களே. என்ன வித்தியாசம் விளங்கிக்கிறமே. இப்ப எப்படி ஃபீ அதான் அந்த ஃபீ ஹரக் என்று நீட்டுறதுக்கும் மிஸ்கீன் ம், நீட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குதா? ம். இல்ல அப்படியா? இல்ல. ரெண்டு மூணு அப்படித்தானே? ஓ சு- என்ன தெரியும், நான் சொல்லி தர மாட்டேன். நீங்க தான் எனக்கு விளம்படுது. இப்ப நீங்க ஓதிட்டீங்க இந்த விஷயத்த, நீ தாண்டி போயிட்டீங்க. அப்ப நான் ஓட்ட நான் தான் கேள்வி கேட்கணும். எனக்கு தான் டவுட். டவுட்டுக்கு நீங்க எனக்கு கிளியர் ஆன்சர் பண்ணணும். நான் கேட்கிற கேள்வி இல்லையா? மூணு வகையான கேள்வி கேட்கிறேன். என்ன பார்க்கல உஸ்தாத். நான் கேட்கிற முதலாவது கேள்வி கிளியரான்னு கேட்கிறேன். மூணு வகையான கேள்வி கேட்கிறேன். கேள்வி கிளியரா? ஓ அந்த வலாக்கும் அந்த தாமுக்கும் மிஸ்கீனுக்கும் தானே கேட்டீங்க? ம், அது ஒரு கேள்வி. வலாவும் தாமும் மிஸ்கீனும் கொண்டா ஒரு இலவன் விட்டுறது. நீங்க கூட சொன்னீங்க வலாலையும் தாம்லையும் அலிஃப் வந்திக்குது, எனவே அது ஒரு செகண்ட். மிஸ்கீன்ல யா வந்திக்குது நம்ம சொன்னீங்க. கிளியர் இல்ல. நான் அடுத்த இல்ல கேள்வி கேட்கிறேன். வலாம் தாம் சொல்லுங்க. இல்ல அது வலாம் வந்து தாம். அது வந்து அலிஃப் ஹரக்கத் அது ஹரக்கத் எல்லா மோதிர மாதிரி அது அலிஃப் சேர்த்து அது ஓதணும். விலங்கல் விலங்கல் எப்படி எப்படி விலங்கல் மிஸ் எப்படி? அது வந்து எல்லா எழுத்துமாய் தானே அலிஃப் ஒரு எழுத்து. அதுல வர எழுத்து தானே அது. அதனால அதனால நீட்டாம போதலாம் அப்படியா? இல்ல அந்த உங்களுக்கு ரெண்டு சாப்டர் குழப்பத்திலேயே. நீ என்ன செய்யண்டா, நான் அன்றைக்கு நிறைய கேள்வி அடிக்கிறேன். கேள்வி ரெக்கார்டிங்ல நினைக்கிறப்ப நீ ரெண்டு வேலை செய்யணும். ஒன்று, மத்து தொடர்பான அடிப்படைகள் என்ற தலைப்புல சில விஷயங்கள் நான் பேசிக்கிறோம் படிச்சுக்கிறோம். அதை நீங்க காதால கவனமா கேட்கணும். ரெண்டாவது, வசன இறுதியில் நிறுத்தி ஓதுகின்ற இடத்திலே வருகின்ற மத்தோடு தொடர்பான சப்ஜெக்ட். ரெண்டு விஷயம் கேட்கும். ஒன்று ஒன்று மத்தோடு தொடர்பான அடிப்படைகள் என்ற ஒரு சப்ஜெக்ட். நிறுத்தி ஓதுகின்ற இடத்திலே வருகின்ற மத்து.
என்ற ஒரு தலைப்பு மிகுது. இது ரெண்டையும் நீ கவனமா போய் சரி பார்க்கணும். சார். பார்த்துட்டு நான் இன்றைய கேட்டுக்கிற கேள்விகளுக்கு வாங்குவோம். அது பிறகு நான் ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க ரிப்ளை பண்ணி பாருங்க. குழப்பம் மிகப்படாது, தெளிவில்லாம பேசப்படாது, என்னத்த யூகத்துல கற்பனையில இப்படி வரலாம் இப்படி ஐக்கும் என்று பதில் சொல்லப்படாது. மிக உறுதியா இதுக்கு இதான் விட, சரி இப்படி கேட்கிறாரு, இந்த ஆன்சர் இப்படிதான் வரணும், இது பிழை, இதுக்கு நான் உடன்பட மாட்டேன், இந்த கருத்து பிழை, இந்த கருத்து சரி, இப்படியான ஒரு தெளிவோட அடுத்த கிளாஸுக்கு வரணும். நான் இதே கேள்வி சம்டைம் நீங்க திருப்பியும் பிழையா ஓதினா இருந்தால் கேள்வி கேட்கப்படும். சரி சார். இப்படி ஆயிடும்னா